ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இந்த சம்மர் லீவுக்கு உங்கள் சில்ட்ரன்ஸை நீங்கள் எப்படி எங்கேஜாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் எதனா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு பிஸியாக வச்சுக்கலாம் அவங்கள. இது குட்டி பாப்பான்றதுனால நம்ம இது கூட விளையாட வைக்கிறோம். இதே கொஞ்சம் பெரிய பசங்க அது மாதிரி இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு ஃபுட்டு வைக்கிறது, தண்ணி சேஞ்ச் பண்ணுறது, அந்த கூண்டை நம்மளே க்ளீன் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி பசங்களோடு சேர்ந்து நம்மளும் அது கூட பெயிண்ட் பண்ணுறது, இடம் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணி வைக்கிறது, ஃபிஷ் டேங்க் அந்த மாதிரி எதனா வச்சுருக்கிங்கன்னா ஃபிஷ் டேங்க் வாஷ் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி ஸ்டோன்ஸ்லாம் தனியாக பாப்பாங்க கிட்ட கொடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு 4 to 5 இயர்ஸ் பேபிஸ், அதுக்கப்புறமா 4th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்க, அந்த மாதிரி நம்ம எந்த ஏஜோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டில் இருக்க பெட்ஸை வச்சு நம்ம எப்படி அந்த குழந்தைங்கள சம்மர் டைமில் அவங்கள பிஸியாகவே வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு இந்த லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் பிரணித்தோட ரொம்ப 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 ஃபேவரெட். அவன் போய் அங்கே நின்னாலே வந்துடும். அவனை பார்த்தாலுமே வந்துடும். அது ஏன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு லவ் பேர்ட்ஸ் கூட மட்டும் அவர் விளையாடுவார். அதுக்கு ஃபுட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி கையெல்லாம் வச்சாங்கன்னா அவனை கையை மட்டும் அப்படியே கடிக்கும். ஆனால் அவன் கத்தவும் மாட்டான். இது வரைக்கும் அழுததும் கிடையாது அந்த காரணத்தை சொல்லி. ஆனால் அது நல்லாவே விளையாடுவான். அந்த ஒரு லவ் பேர்ட்ஸ் மட்டும் வரும். நிறைய இருக்குது, ஆனால் அந்த ஒரு லவ் பேர்ட்ஸ் வரும். இவன் எல்லா ஃபுட்டுமே கொடுப்பான் அவன் சாப்பிட்றது கூட. ஆனால் இந்த மாதிரி சாப்பிடும். அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் பேர்ட்ஸ் ஒன்று சாப்பிடுமா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அவரோட ஃப்ரீ டைம், ஈவினிங் டைம் எல்லா டைம்லேயுமே அவர் விளையாடுறது. ரொம்ப டல்லாக இருக்காருன்னா அங்கே கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சு கூப்பிட்டு வந்தோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவார். வெளியே வந்துடுச்சு. கிட்டவா அங்கே பார் எப்படி கை கடிச்சது. பிரணித்து கை எப்படி கடிச்சது. வெய் கை கடிக்குதா பார்க்கலாம். வைங்க. எப்படி கடிக்குதுமா? கையை கடிச்சுதா? பிரணித் கையை கடிக்குதா? எப்படி கடிச்சது கையை? அச்சோ சொல்லுங்க. என்னதுமா அது? லவ் பேர்ட்ஸ்மா அது. லவ் பேர்ட்ஸ். அங்கே பாருமா, உன்னை பார்க்குது. அங்கே பாரு, உன்னை எட்டி எட்டி பார்க்குதுல. இப்படி தான் எங்கள் பாப்பாவை நான் பிஸியாக வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் பசங்களை என்ன பண்ணி பிஸியாக வச்சுப்பீங்க சம்மர் டைமில் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும்.